புலி சேனல். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஏப்ரல் 2021 கரண்ட் அஃபேர்ஸ். போன பார்ட்டில் வந்து ஒரு ஹோலிஸ்டிக்காக அங்கங்கே என்ன நடந்திருக்குன்றத ஒரு ஸ்ட்ரக்சராக சொல்லியிருப்பேன். இப்போ இந்த பார்ட்டில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு சப்ஹெட்டிங்காக பிரிக்க போகிறோம். நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், எக்கனாமி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு 4 செக்ஷனாக பிரிச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் விட்டுறலாம். மற்ற என்ன நடக்கும்னா அடுத்து பாக்கி வந்து என்விரான்மெண்ட் இருக்கும். வேறு என்ன இருக்கும்? என்விரான்மெண்ட், பர்சனாலிட்டி நியூஸ், பாலிட்டி கொஞ்சோண்டு, மிஸ்சலேனியஸ். ஸோ அதோட ஏப்ரல் 2021 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிடும். இப்போ நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறப்போ நம்மளுக்கு என்ன வரும்? ஜல் ஜீவன் மிஷன். ஜல்னாய வாட்டர், ஒன்றும் இல்லை, 4 கோடி ரூரல் ஹவுஸ் ஹோல்டுக்கு டேப் வாட்டர் சப்ளை, பைப்பில் தண்ணி தரணும். அதுவே இன்னும் இப்போ தான் பண்ண போகிறோம். கோவா இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு. அப்புறம் பர்பிள் ரெவல்யூஷன் போது சிஎஸ்ஐஆர் வந்து சொல்கிறது, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்டெகிரேட்டிவ் மெடிசன் ஜம்முவில் அனௌன்ஸ்ட் ஃபேஸ் 2 ஆஃப் த பர்பிள் ரெவல்யூஷன். பர்பிள் ஒன்றில் லாவெண்டர் அரோமா சென்ட் தயாரிக்கிறது. இந்த மாதிரிலாம் என்ன இப்போ செடி யூஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட் இன் இமாச்சல் பிரதேஷ், அருணாச்சல், உத்தரகண்ட் இவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா தான் விவசாயிகளை லாவெண்டரை வந்து வளர்க்க வைக்கிறாங்க. அதுலேருந்து பர்பிள் கலரில் லாவெண்டர். ஸோ அது பர்பிள் எக்கனாமி. லாவெண்டர் ஆயில் வந்து அட்லீஸ்ட் ₹10,000 per லிட்டரா. இந்த லாவெண்டர் ஆயிலுக்கு வந்து 10,000 ரூபா தரீங்களா ஒரு லிட்டருக்கு. அதனால் இதை பர்பிள் ரெவல்யூஷன் சொல்கிறாங்க. ஸோ ஸ்மெல் இந்த ஊதுபத்திலாம் செய்ய முடியாது வச்சு. உல்பின்னா ஒரு யூனிக் லேண்ட் பார்சல் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர். என்ன ஸ்கீம்னா ஒரு 10 ஸ்டேட்டில் பண்ணிருக்காங்க லேண்ட் பார்சல். அதுலேயே உங்களுக்கு பேர் வந்துடும். ரோல்ட் அவுட் அக்ராஸ் த கண்ட்ரி பை மார்ச் 2022. திஸ் பிளான் லைட் அவுட் த பார்லிமெண்ட்ரி ஸ்டாண்டிங் கமிட்டி. லேண்ட் பார்சல்னால் லேண்ட் ரெக்கார்ட்ஸ்க்காக எதோட பார்ட்னா இது DILRMP, டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம். ஸோ இந்த உல்பின்னா வாட்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும், ஒன்றும் பெருசாக தேவையில்லை. அதே மாதிரி எய்ம் பிரைம் அப்படின்னா அட்டல் இன்னோவேஷன் மிஷன். அதில் வந்து நித்தி ஆயோக் லான்ச் பண்ணது. ஸோ இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன் எந்த டிபார்ட்மெண்ட் கீழே வரும்னா நித்தி ஆயோக். பிரைம்னா என்னது? ப்ரோக்ராம் ஃபார் ரிசர்ச்சர்ஸ் ஆன் இன்னோவேஷன், மார்க்கெட் ரெடினஸ் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் இனிஷியேட்டிவ். ஸோ இதுதான் எக்ஸ்பான்ஷன் பிரைமுக்கா. ஸோ இந்த என்ன இப்போ எக்ஸாம்பிள் எப்படி கேட்டிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு எப்படி கேட்டாங்கன்னா எய்ம் இந்த அட்டல் இன்னோவேஷன் மிஷன் எந்த மினிஸ்ட்ரிக்கில் வச்சுன்னே கேட்டாங்க. அதுவே ஒரு தனி செக்ஷனாக கேட்டிருந்தாங்க. அப்புறம் இனிஷியேட்டிவ்ஸ் டு ப்ரொமோட் அண்ட் சப்போர்ட் சயின்ஸ் பேஸ்ட் டீப் ஸ்டார்ட் அப் வெஞ்சர்ஸ் அக்ராஸ் இந்தியா அண்ட் எய்ம்ஸ் லாயின் லைன்ஸ் வித் எதை கூட பில் மெல்னா கேட்ஸ் கூட சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா டு லான்ச் அ நேஷனல் ப்ரோக்ராம். அதெல்லாம் ஃபாரஸ்ட் கவர்னன்ஸ் பை இண்டிஜினியஸ் அண்ட் ட்ரைபல் பீப்புள் ரிப்போர்ட். இது பழங்குடியினர் பற்றி ஒரு டைட்டில் ரிப்போர்ட். என்ன ரிப்போர்ட்னா இதுதான் ஃபாரஸ்ட் கவர்னன்ஸ் ரிப்போர்ட்டு பை இண்டிஜினியஸ் அண்ட் ட்ரைபல் பீப்புள். இது யார் ரிலீஸ் பண்ணுறா? FAO, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ். எப்படி கொஸ்டின் இருக்குன்னா இது யார் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணான்னு கேள்வி இருக்கும். அது இல்லாமல் FAO யார் கீழே வரும்? FAO இஸ் ஆர்கன் ஆஃப் யூஎன்னா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இப்படி ஒரு கேட்பாங்க. அந்த ஃபண்ட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிஜினஸ் பீப்புள். ஓகே, இதெல்லாம் ரொம்ப தேவையில்லை. மிலிட்ரி ஃபார்ம், மிலிட்ரியே வளர்க்குறது, விவசாயம் பண்ணுறது எப்படின்னா 132 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ். மிலிட்ரி ஃபார்ம்ஸ் ஆன் March 31 ஆஃப்டர். So military farms are the farms that were formed aimed to supply hygienic cow milk to troops in garrison across British India. அப்போ ஆரம்பிச்சாங்களாம். ஸோ அதை ஞாபகம் சொல்கிறாங்க. ஆனந்தம்னு ஒரு என்ன ஸ்கீம்? யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் யார்? ரமேஷ் பொக்ரியால் இருக்கார்ல, நிஷாங்க் இனாகிரேட்டட் ஆனந்தம். என்ன ஆனந்தம்? ஆனந்தம்னா என்னது? ஹாப்பினஸ், சென்டர் ஃபார் ஹாப்பினஸ் இன் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் IIM ஜம்முவில். ஆனந்தம்னு என்னென்னா ஒரு சென்டர் ஃபார் ஹாப்பினஸ் அலாங் வித் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி டைம்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இன் சிஸ்டமாக. என்ன சொல்கிறேன்னு ஆனந்தமாக படிக்க சொல்கிறாங்க, ஆனால் படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க போல. அரசியல் வேணாம். ஓகே, நம்ம இதிலே பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்தியன் ரயில்வேஸ் எலக்ட்ரிஃபிகேஷன் பண்ணது நியூ ரெக்கார்ட். என்ன ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க? ரயில்வே லைனில் கரண்ட் தரது ஹையஸ்ட் எவர் எலக்ட்ரிஃபிகேஷன் செஷன்ஸ். இட் கவர்டு ஒரு 6000 கிலோமீட்டர் கவர் ஆயிருக்கு. நியூ ரெக்கார்ட் இன் எத்தனால் பிளெண்ட் வித் பெட்ரோல். இப்போ யூஸ் பண்ணுறோம்னா நம்ம எத்தனால் பிளெண்ட் தான். அதனால தான் தண்ணி பைக் கழுவுறப்போ டேங்க்கில் தண்ணி போனால் வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அப்போ வந்து ட்ரையாக கீழே இருக்கிற டேப்பில் நீங்கள் லைட்டாக திறந்து பெட்ரோலில் நீங்கள் லைட்டாக ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி ரிலீஸ் ஆகும் கீழே பாட்டம் ட்ரெயினில். அப்போ தண்ணி ரிலீஸ் ஆச்சுன்னா வண்டி ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் சொல்கிறாங்க. இந்த ஃபஸ்ட்டு 4 months எத்தனால் சப்ளை இந்தியா இஸ் ரீச்ட் மோர் than 7.2%. அந்த ஃபஸ்ட் டைம் இந்தியா இஸ் ரீச் லெவல் ஆஃப் 37. So this puts the economy blend of course achieving 10% of blending by 2022. அதாவது பெட்ரோலுக்கு காசு கொடுத்து கடைசியில் தண்ணியை போட்ட கதையாக இருக்கும். அது அதான் எத்தனால் பிளெண்டு. கேட்டால் பொல்யூஷன் லெஸ் ஆகுவாங்க.
ஆனால் அது என்னமோ அது ஒரு மாதிரி கன்ஃபியூஷனே கொண்டு போகும். அதிகமான காசு போயிட்டே இருக்கும் இதுலேருந்து. இந்தியன் இப்போ இது பண்ணுறனால ரேட்டு கம்மியாகணும்ல, ஏன் ரேட்டு கம்மியாக மாட்டேது? எத்தனை நாள் பிளெண்ட் பண்ணியும் 10% பிளெண்ட் பண்ணால் ரேட்டு கம்மியாகணும்ல, கம்மியாகாது. நாட்டுக்காக உயிரை விடுங்கள், நாட்டுக்காக சுத்த தொலைங்கள், அவ்வளோதான். கேள்வி கேட்காதீர்கள். யூ வில் பிகம் ஆன்டி இந்தியன். India H2 Alliance. The global energy and industrial majors have joined together form a new coalition called India H2 Alliance. அதாவது ஒன்றில் ஹைட்ரஜன் அலையன்ஸ். அது இனிஷியேட்டிவ் வந்து அலையன்ஸ் யார்? இவர் ஒரு மாபோகி மலபோகியோட சேர்க்குறாங்க. அண்ட் சார்ட் இண்டஸ்ட்ரீஸ். பிஎல்ஐ ஸ்கீம் ஒன்றும் இல்லை. பிஎல்ஐனா என்ன தெரிஞ்ச ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ், அவ்வளோதான். ஒரு ஸ்கீம் ஃபார் ஒயிட் குட்ஸ், ஏர் கண்டிஷன் எல்இடிக்காக பண்ணுறது பிஎல்ஐ. அட்ராக்ட் த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் ஜென்ரேட்டது. அப்புறம் அனாமயா இனிஷியேட்டிவ். என்ன இனிஷியேட்டிவ்? யூனியன் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், த ஹெல்த் மினிஸ்ட்ரி லான்ச்டு ட்ரைபல் ஹெல்த் கோலாபரேட்டிவ் கால்டு, பழங்குடி மக்களுக்காக. அனாமயா என்ன சொல்லணும்னா, லான்ச் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் ஃபேமிலி வெல்ஃபேர் ட்ரைபல் அஃபேர்ஸ். இட் வில் பி சப்போர்ட்டட் பை த பில் அண்ட் வெல்ஃபேர் கேட்ஸ் ஃபவுண்டேஷன். நெக்ஸ்ட் சுபாஸ் இன் சுப்ரீம் கோர்ட். சுபேஸ்னு என்னன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போர்ட்டல் கால்டு சுபேஸ். சுப்ரீம் கோர்ட்டு ஃபார் அசிஸ்டன்ஸ் இன் கோர்ட்ஸ் எஃபிஷியன்சி. அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்காக ஒரு நுண்ணறிவு திறன் கொண்ட ஒரு அப்ளிகேஷன். அது ஒரு சிஸ்டம், ஒரு மீடியம். அது வழியாக கோர்ட்டு இது பண்ணிக்கலான்ற முடிவு பண்ணியிருக்காங்க. அப்புறம் சார்தாக் எஜுகேஷன் மினிஸ்டர் பொக்ரியால் நிஷாங்க் ஹாஸ் லான்ச்டு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி இம்ப்ளிமெண்டேஷன் பிளான் ஃபார் ஸ்கூல் எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் ஹாலிஸ்டிக் அட்வான்ஸ்மெண்ட் த்ரூ குவாலிட்டி எஜுகேஷன். இதை தான் சார்தாக்னு என்ன அப்ரிவேஷன் போட்டிருக்காங்க. எஜுகேஷன் பாலிசி சம்மந்தப்பட்டது என்னன்றதை பார்த்துக்கோங்க. டிக்கா உற்சவ். டிக்கானா என்னது? மோடி சொல்கிறார், அப்பீல் டு சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்டேட்ஸ் டு ஆர்கனைஸ் டிக்கா உற்சவ். அது என்னன்னா, இட் இஸ் அ வேசன் ஃபெஸ்டிவல். யாருமே இல்லாத கடைக்கு யாருக்கு தீயாட்டுறாங்கன்னு தெரில. ஏஐசிடி லீலாவதி அவார்ட்ஸ் பற்றி வந்துருக்கு லைட்டாங்க. அது வந்து ஏஐசிடி இருக்குல்ல, ஆல் இண்டியா கவுன்சில் டெக்னிக்கல் எஜுகேஷன், அவங்க தான் லீலாவதி அவார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. சுஷில் சந்திரா யார்? இவர் இன்கம்பெண்ட் எலெக்ஷன் கமிஷனர். யாருக்கு அடிச்சு வந்திருக்காரு? சுனில் அரோரா இருக்கார்ல, அவருக்கு அப்புறம் இவர் தான் ஆக்சுவலாக. இப்போ லேட்டஸ்ட் எலெக்ஷன் கமிஷனர் யாருன்னா இவர் தான். அப்புறம் ஸ்புட்னிக் 5 எல்லாரும் எதிர்பார்க்குற வேக்சின் ஜூன் மாதம் ரிலீஸ் ஆயிருமா. இங்கே டிஜிசிஐ இருக்குல்ல, நம்ம ட்ரக்ஸ் கண்ட்ரோல் ஜெனரல் ஆஃப் இந்தியா, ஃபார் அது ரஷ்யன் வேக்சின் ஸ்புட்னிக் 5. இது கோவிஷீல்டு கோவேக்சினுக்கு மாற்றாக இது வந்து வச்சுருக்காங்க. ரெட்டி லெபார்ட்டரி இது யூஸ் பண்ணுறாங்க. ரைசினா டயலாக் 2021. ரைசினா டயலாக் என்ன பண்ணணும்னா, inaugurated 6th edition of the ரைசினா டயலாக் பை பிரைம் மினிஸ்டர் எல்லாரும் வந்திருக்காங்க. த டயலாக் இஸ் இன் இந்தியா ஃப்ளாக்ஷிப் கான்ஃபரன்ஸ் ஆன் ஜியோ எக்கனாமிக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ். ஸோ உலக பொருளாதாரம் மற்றும் அரசியல் குறித்து இது பேசப்படும். போஷான் ஞான், போஷான்னாவே நியூட்ரிஷன் அர்த்தம். ஒரு நேஷனல் டிஜிட்டல் ரெபாசிட்டரி ஆன் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் பை நிதி ஆயோக். யார் கொண்டு வந்து கேட்பாங்க. அதுவும் மெல்டா கேட்ஸ் உள்ள வந்துடுவாங்க. HGC 019 என்ன இது? ரிசீவ்ட் பை த இந்தியாஸ் mRNA பேஸ்டு COVID-19 வேக்சின் கேண்டிடேட். அது ஒரு வேக்சின் பேர். அது சும்மா என்னன்னு தெரிஞ்சப்படும். ஜெண்டர் சாம்வாத் அப்படின்னா என்னது? சாம்வாட் ஜாயின் அட்டெம்ப்ட் பிட்வீன் த தீனதயாள் அந்தியோதயா ஒன்றும் லைவ்லிவுட் மிஷனுக்காக பண்ணுறது. கிரியேட் அ காமன் பிளாட்ஃபார்ம் டு ஷேர் எக்ஸ்பீரியன்ஸ் எமர்ஜிங் ஃப்ரம் திஸ் எஃபர்ட். ஆமாம், ரூரல் மிஷன். என்ன மிஷனு? ஒரு தீனதயாள் அந்தியோதயா யோஜனா அட்டெம்ப்ட் ஆஃப் ரூரல் லைவ்லிவுட் மிஷன், அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான ஒரு மிஷன். அது இந்தியா எலெக்டட் டு த 3 UN பாடிஸ் ஆஃப் UN. என்னென்ன UN பாடிஸ்ன்னு பார்ப்போமா? கமிஷன் ஆன் கிரைம் ப்ரிவென்ஷன் கிரிமினல் ஜஸ்டிஸ் 1, எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் ஆஃப் த UN என்டிட்டி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி எம்பவர்மெண்ட் ஆஃப் 1. அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் போர்ட் ஆஃப் வேர்ல்டு ஃபுட் ப்ரோக்ராம். இதுக்கு ரெஸ்பாண்ட் ப்ரோக்ராம். எதுக்கு ரெஸ்பாண்டு? இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அனௌன்ஸ்டு வில் ஸ்டார்ட் 8 ஜாயிண்ட் ரிசர்ச் ப்ராஜெக்ட். அதுக்கு பேர் தான் ரெஸ்பாண்ட் ப்ரோக்ராம். இஸ்ரோ extended support to the project under ரெஸ்பாண்ட் ப்ரோக்ராம். பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா அப்படின்னு என்னென்னா 5 கிலோகிராம் ஃப்ரூட் கிரெயின்ஸ் அந்த இவங்களுக்காக பண்ணுறது, புலம்பெயர் தொழிலாளருக்காக பண்ணுறது கரீப் கல்யாண் யோஜனா. ஃபுட் செக்யூரிட்டி ஆக்டில் வந்துடும். நெக்ஸ்ட் இன்டர்நேஷ்னல் பார்க்க போகிறோம். இன்டர்நேஷ்னல் பார்க்குறப்ப நீங்கள் என்னென்ன பார்க்கணுன்னா, மினிஸ்ட்ரிஸ் கான்ஃபரன்ஸு எந்த நாடு இப்போ நியூஸில் இருக்குது என்னன்னா, ஆக்சுவலாக பவுண்ட்ரிஸு, லேட்டஸ்ட்டு சி பவுண்ட்ரி, லேண்ட் பவுண்ட்ரி, அப்புறம் ரீசன்ட் கான்ஃப்ளிக்ட் ஏரியாஸ், இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் பார்த்தாவே போதும். அப்புறம் 2 நாட்டுக்கு உள்ள அக்ரிமெண்ட்டில் ரீசெண்டாக பேசப்படுறது. ஸோ இந்த அளவுக்கு ஒரு
இன்டர்நேஷ்னல் நியூஸ் இருந்தாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம். இப்போ இந்த இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னா 9th மினிஸ்ட்ரியல் கான்ஃபரன்ஸ் ஹார்ட் ஆஃப் ஏஷியா. ஹார்ட் ஆஃப் ஏஷியான்னு ஒரு இது இருக்குது. எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் இருக்கார்ல ஜெய்சங்கர், அவர் போகிறார் தஜிகிஸ்தான் இந்த 9th ஹார்ட் ஆஃப் ஏஷியா இஸ்தான்புல் துஷான்பே நினைக்கிறேன் நடந்தது. ஆமாம், துஷான்பேன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி பேர்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நடந்திருக்கு இங்கே போயிட்டு. அப்புறம் வஜ்ர பிரஹார் என்னன்னா ஸ்பெஷல் ஃபோர்ஸ் இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து நடந்த ஒரு ஜாயிண்ட்டு மிலிட்ரி எக்ஸசைஸ். மிலிட்ரி நாட் நேவி கிடையாது, இட் இஸ் அ மிலிட்ரி எக்ஸசைஸ். இட் டுக் பிளேஸ் இன் இமாச்சல் பிரதேஷ். எங்கே நடந்துச்சு? இமாச்சல் பிரதேஷ் ஒன்று ஆச்சு. எக்ஸசைஸ் இஸ் டு ஷேர் த பெஸ்ட் ப்ராக்டிசஸ், ஜாயிண்ட் மிஷன் ஆப்ரேஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் ஆஃப் போத். கார்னி வேக்கோ ஒரு ஊசி, ஃபர்ஸ்ட் அனிமல் வேக்சின் அகேன்ஸ்ட் கொரோனா வைரஸ், அது ஒன்று. ஷாந்திர் ஆக்ரோ ஷேனா 2021. என்னன்னா ஒரு மல்டி மிலிட்ரி எக்ஸசைஸ். ஷாந்திர் ஆக்ரோ ஷேனா ஃப்ரண்ட் ரன்னர் ஆஃப் த பீஸ் அப்படின்னு அர்த்தம். அது பேர் பங்களாதேஷில் நடந்திருக்கான். ராபஸ்ட் பீஸ் கீப்பிங் ஆப்ரேஷன்ஸ்க்காக. வேர்ல்டு 2030 ரிப்போர்ட்டு பை யுனெஸ்கோ. இது யார் கொடுத்தான்னு கேட்பாங்க இந்த ரிப்போர்ட்டை, அந்தளவுக்கு தெரிஞ்சால் போதும். பிம்ஸ்டெக் மாநாடு, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் போயிருக்காரு. மல்டி செக்டரல் டெக்னிக்கல் ஆப்ரேஷன், அது பேர் இதுதான், பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் எக்கனாமிக் கோஆபரேஷன். பிம்ஸ்டெக் கம்பரைஸ் ஆஃப் 7 countries. ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்தியா இஸ் ஒன் ஆஃப் த கண்ட்ரி. இந்தியா இம்பார்ட்டன்ட் ஃப்ரண்ட் ரன்னர் கண்ட்ரி. E9 இனிஷியேட்டிவ் அப்படின்னா என்னன்னா, மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் இந்தியா அட்ரஸ் த கன்சல்டேஷன் மீட்டிங் வித் E9 countries. வாட் இஸ் த E9? ஸ்கேலிங் அப் டிஜிட்டல் லேர்னிங் டு ஆக்சலரேட் ப்ராக்ரஸ், சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், கோல் ஃபார் குவாலிட்டி எஜுகேஷன். குளோபல் ஃபுட் பாலிசி ரிப்போர்ட் 2021 என்ன பண்ணுறாங்கன்னா, பப்ளிஷ் இன்டர்நேஷ்னல் ஃபுட் பாலிசி ரிசர்ச் இஃப்ரின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். தீம் ஆஃப் கோவிட் என்னன்னா ட்ரான்ஸ்ஃபார்மிங் ஃபுட் சிஸ்டம் ஆஃப்டர் கோவிட் இதுதான். அப்புறம் S-400 ட்ரையம்ப் மிசைல்ஸ் யாருன்னா ரஷ்யன் கவர்மெண்ட் இந்தியா கொடுத்துருக்கு. ஏர் டு ஏர் மிசைல், அதாவது சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல், சாம் மிசைல் வாங்க, சர்ஃபேஸ் மிசைல் வாங்க. 3000 years ஓல்டு சிட்டி எது எஜிப்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. லாஸ்ட் சிட்டி நியர் த லுக்சார் ரீஜன். சும்மா கேட்பாங்க, ரீசெண்ட்லி ஈஜிப்டோட பவுண்ட்ரி என்ன, ஈஜிப்டோடைய பவுண்ட்ரி, ஈஜிப்டோட ரிவர் சிஸ்டம் எங்கே இன்டர்லிங்க் ஆகுதுன்னு கேட்பாங்க. கிங் அம்னோ டெப் ஆண்டன் ஆஃப் காட். வேர்ல்டு ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸ் யார் ரிலீஸ் பண்ணால் ரிப்போர்ட்டர்ஸ் வித்வுட் பார்டர்ஸ். அந்தளவுக்கு தெரிஞ்சாவே போதும். நிம்பஸ் ப்ராஜெக்ட்னா என்னன்னு தெரிஞ்சால் போதும். கூகுள் அமேசானும் ஷேரிங் பண்ணுறது க்ளவுட் சர்வீசஸ். நிம்பஸ்ன்றது ஒரு க்ளவுடு. நிம்பஸ் குமுலோ நிம்பஸ்ன்னு படிச்சிருப்பீங்க. க்ளவுட் ப்ராஜெக்ட் இது ஜியாகிரபியில் கூட வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமி. இப்போ நம்ம எக்கனாமி சைடில் பார்க்குறப்ப என்ன பண்ணுவோம்னா RXIL ரீசெண்டாக இருக்கிற டேர்ம்ஸ், ரீசெண்ட் ஸ்கீம்ஸ் கூட எக்கனாமிக்ஸில் வரும். அது நிறைய உள்ள லிங்க் ஆகும். நீங்கள் பெட்டர் ஆப்ஷன் என்ன பண்ணலாம், இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய விதமான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த செக்ஷனில் இந்த மாதிரி நான் எதுக்கு இதெல்லாம் பிரிச்சேன்னா, நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், எக்கனாமி, பாலிட்டி, என்விரான்மெண்ட், மிஸ்சலேனியஸ், இப்படி இந்த பலதரப்பட்ட செக்ஷன்ஸில் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸை ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஒரு ஹோலிஸ்டிக்காக முடிக்க முடியும். ஸோ ஜூன் மாதத்துலேருந்து நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அது இன்னும் ஈஸியாக இருக்கும் அவங்க பார்க்குறதுக்கு. டெய்லி 10 நிமிஷம் செலவு பண்ணால் போதும் கரண்ட் அஃபேர்ஸ்க்குன்னு. RXILனா ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இந்தியா. ஃபஸ்ட்டு ட்ரெண்ட்ஸ் பிளாட்ஃபார்ம் சொல்கிறாங்க டு கிராஸ் மந்த்லி ஆஃப் ₹1000 crores. அதுவும் தெரிஞ்சால் போகும் ரிசீவபிள் எக்ஸ்சேஞ்ச். ட்ரெட்ஸ்னால் என்னென்னா, ட்ரெட்ஸ் இஸ் எலக்ட்ரானிக் பிளாட்ஃபார்ம், ஒரு கூகுள் பே, பேபால் மாதிரி. தட் ஃபெசிலிட்டேட்ஸ் ஃபினான்சிங் ஆஃப் MSME த்ரூ மல்டிபிள் ஃபினான்ஷியல்ஸ். ஸோ MSMEக்காக ஆரம்பிச்சப்படும் தான் ட்ரெட்ஸ். அது தெளிவாக போட்டிருப்பாங்க பாருங்கள். அக்கார்டிங் டு RBI ஒன்லி MSME கேன் பார்ட்டிசிபேட் இன் செல்லிங் இன் ட்ரெட்ஸ். அவ்வளோதான், இதுதான் முக்கியம். மது கிராந்தி போர்ட்டல், ஹனி கார்னஸ். மது நுணை சரக்கு நினச்சிடாதீங்க, இது வேறு ஹனி. அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் இருக்கார் தோமர். மது கிராந்தி போர்ட்டல் ஹனி கார்னஸ் டு ப்ரொமோட் ஹனி மிஷன் இந்தியா. அதுக்கு வந்து இனிஷியேட்டிவ் ஆஃப் த நேஷனல் பீ போர்டு. ஆஹார் கிராந்தி, ஆதார் கிடையாது ஆஹார், மிஷன் எய்ம்ஸ் டு ஸ்ப்ரெட் த மெசேஜ் ஆஃப் நீட் ஆஃப் நியூட்ரிஷனல் பேலன்ஸ் டயட், அதாவது ஆகாரமாக சாப்பிடணும், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். சுதர்ஷன் சென் கமிட்டி எதுக்கு வரும்? அண்டர்டேக் காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூ ஆஃப் ஒர்க்கிங் ஆஃப் அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்க்காக வந்தது தான் சுதர்ஷன் சென் கமிட்டி. அந்தளவுக்கு தெரிஞ்சாவே போதும். ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, எமர்ஜ் அஸ் லார்ஜஸ்ட் ரெசிபியன்ட் இன் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். அது ஒரு 2.7 லட்சம் கோடியாக இருக்கான். ஃபஸ்ட்டு FDA FPIனா என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்.
ஒரு எஃபிஐனா இங்கே போட்டிருக்காங்க பாருங்க. ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட் ரெஃபர்ஸ் டு பர்ச்சேஸ் ஆஃப் செக்யூரிட்டிஸ் அசட்ஸ் பை இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரி. வெளியே இருந்து உள்ள வர ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருக்கிறவன், இவன் வெளியே இருந்தே உள்ள ரெஜிஸ்டர் பண்ணவன் போர்ட்ஃபோலியோ. இங்கே வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மேட் பை த இண்டிவிஜுவல் ஆர் அ ஃபர்ம் லொக்கேட்டட் இன் ஒன் கண்ட்ரி இன் அ பிஸ்னஸ் லொக்கேட் இன் அனதர் கண்ட்ரி. ஆமாம், யூஎஸ்லேருந்து இங்கே வரவன் எஃப்டிஐ. அங்கேருந்து இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணி இல்லை என்ட்ரு பண்ணாமல் வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் மட்டும் இருக்கிறவன் ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். அவ்வளோதான். இஸ் சீன் அஸ் அ ஷார்ட் டேர்ம் மூவ் அண்ட் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் சீன் அஸ் அ லாங் டேர்ம் மூவ். ஆமாம், போர்ட்ஃபோலியோ இப்படி தான் சிம்பிளாக. வேறு கம்பெனி இங்கே வந்து வேறு ஒரு கம்பெனியில் இந்தியன் கம்பெனி மேலே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போனால் போர்ட்ஃபோலியோ. வெளிநாட்டு கம்பெனியே வந்து வெளிநாட்டு இங்கே இன்வெஸ்ட் பண்ணான், கம்பெனி ஆரம்பித்து அவன் ஃபாரின் எஃப்டிஐ. அப்புறம் நம்ம பார்க்க போகிறது சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இதுக்கு ஒரு கமிட்டி வருது இருக்குது. ஆமாம், மாலேகம் கமிட்டி எதுவும் சொல்லுவாங்க எஃப்டிஐக்கெலாம். ஆமாம், அவங்க பார்த்தா போதும். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்க்குறப்ப அண்டர் சி கேபிள்ஸ். இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர் என்னென்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான். எந்த காம்படேட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் லேட்டஸ்ட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து ஒரு 5-6 கேள்வி கேட்காம இருக்க மாட்டாங்க. அவங்க கேட்குற கேள்வியோட மெத்தட் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம ஈஸியாக அவங்களோட பல்ஸை பிடிச்சிடலாம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்டர் சி கேபிள்ஸ். Facebook has planned 2 new undersea cable to connect Singapore, Indonesia, North America. Project in Google and regional telecom companies. அப்புறம் பாருங்க, சிஸ்கோ அல்காரிதம்னா அவங்கள கொரோனா மாஸ் எஜெக்ஷன் ஐடென்டிஃபிகேஷன் இன் இன்னர் சோலார் கொரோனா அல்காரிதம். கொரோனா டிசீஸ் இல்லை, இது வந்து சோலார் மிஷன். இந்தியாவோட சோலார் மிஷன் வந்து ஆதித்யா L1 லெக்ராஜ் 1, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறமேட்டு சிஸ்கோ டெவலப்ட் வித் ஆரியபட்டா ரிசர்ச் ஆஃப் ஏரிஸ் வித் ராயல் அப்சர்வேட்டரி ஆஃப் பெல்ஜியம் கம்பேர் பண்ணி ஒரு கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படின்னா தட் கம்ஸ் ஃப்ரம் த சன், ஆர் ஹியூஜ் பபுள் ஆஃப் கேஸ் த்ரெடட் வித் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். அதுதான் கொரோனான்னு சொல்கிறாங்க. எல்ஹெச்சின்னு என்னன்னு பார்த்துக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. 2 டியூப் மாதிரி இப்படி வச்சு 2 பக்கம் பேங்க் பண்ணால் ஒரு பிக் பேங் நடந்து யூனிவர்ஸ் கிரியேட் ஆகும் நம்பிக்கை. அட் லார்ஜ் ஹேட்ரான் காரிடர் சுவிட்சர்லாண்டு அங்கே இருக்குது. எல்ஹெச்சி இஸ் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் மோஸ்ட் பவர்ஃபுல் பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர், CERN ஆக்சிலரேட்டர் காம்ப்ளெக்ஸ், யூரோப்பியன் கவுன்சில். பைக்கால் ஜிவிடினா ரஷ்யன் சயின்டிஸ்ட் லான்ச்டு ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் underwater neutron telescope called Baikal GVT. Baikal Gigaton Volume Reactor in the lake of Baikal, Russia. அது பேர் GVT-னா Gigaton Volume Reactor. One of the 3 largest neutron reactors. Neutron reactor அது பேர். எங்கெங்க இருக்குன்னா அதர் 2 வந்து சவுத் போல்ஸ் அண்ட் அண்டாரஸ். இன்ஜினிட்டி ஹெலிகாப்டர் அப்படின்னு என்னன்னா ஒரு ரோவர், மாஸில் விட்ட மினி ஹெலிகாப்டர் ரோவர், Perseverance rover, Red Planet in February 18, attempting to fly in atmosphere that is 1% density at the atmosphere. Wolf-Rayet stars அப்படின்னா Indian astronomer tracked the rare supernova explosion. Supernova explosion பயங்கரமாக வெடிக்கிறது, பங்கு வெடிக்கிறது. அது பேர் தான் Wolf-Rayet ஸ்டார்ஸ்னு சொல்லுவாங்க. ஒடிசின்னு என்னன்னா மாஸுக்கு அனுப்புனா ஒரு வெஹிக்கல், சேட்டலைட். அதுதான் இது வரைக்கும் அதிகமான லாங் லாஸ்டிங் ஸ்பேஸ் கிராஃப்ட்ன்றாங்க மாஸ்க்கு. அது ஞாபகார்த்தமாக சொல்கிறது ஒடிசி. WHO கைட்லைன்ஸ் ஆன் ஜூனாசிஸ். WHO என்ன சொல்லுதுன்னா யுனைடெட் நேஷன்ஸ் என்விரான்மெண்ட் ப்ரோக்ராம், வேர்ல்டு ஆர்கனைசேஷன் ஃபார் அனிமல் ஹெல்த் என்ன சொல்லும், ரிஸ்க் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஜூனாட்டிக் பேத்தோஜன் டு ஹியூமன்ஸ் இன் ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸ் மாறுன்றாங்க. ஜூனாசிஸ்னா எப்படி இருக்கலாம்னா மேபி அ வைரல், பாக்டீரியல் ஆர் அ பேரசைட். ஸோ எப்படி வேணால் இருக்கலாம். ஆர்டமிஸ் ப்ரோக்ராம் அப்படின்றது என்னென்னா பெண்களை, அதாவது நாசா வில் லேண்ட் ஃபஸ்ட்டு உமன் பார்ட் ஆஃப் த மூன் ஆஸ் ஆர்டமிஸ் ப்ரோக்ராம், லேண்ட் ஃபஸ்ட்டு உமன் ஆன் மூன் அண்டர் திஸ் ப்ரோக்ராம். நானோ ஸ்னிஃபர்னு என்னது, யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் வேர்ல்டு லாஸ்ட் மைக்ரோ சென்சார் பேஸ்ட் எக்ஸ்ப்ளோசிவ் ட்ரேஸ் டிரெக்டர் கால் நானோ ஸ்னிஃபர். இந்த நானோ ஸ்னிஃபர் என்னன்னா IIT பாம்பே இன்குபேட்டர் ஸ்டார்ட் அப் கால் நானோ ஸ்னிஃப் டெக்னாலஜிஸ் கேன் டிடெக்ட் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் லெஸ் தென் 10 செகண்ட்ஸில் கண்டுபிடிச்சிருமா. இட் கேன் டிடெக்ட் ஈவன் நானோ கிராம் குவான்டிட்டிஸ் ஆஃப் பார்ட்டிகல்ஸ். லூனா ஸ்பேஸ் மிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ராஸ்காமோஸ் ரஷ்யன் ஏஜென்சி ஆரம்பித்தது டு லான்ச் ஸ்பேஸ் கிராஃப்ட் டு லூனா 25 அக்டோபர் 2021 லூனா அப்படின்ற டுவர்ட்ஸ் த ஐசி சவுத் போல் ஆஃப் த மூன் அனுப்புறது. நம்ம அனுப்பி இப்போ பொக்கை வாங்கினோம்ல, அதுமாதிரி அவன் அனுப்ப போகிறான். ஆனால் அவன் சேர்த்துருவான் நினைக்கிறேன். ரஷ்யா ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இந்த ஏதுக்கு இது வந்துடுறாங்கன்னா இது வரையும் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் இருக்குது. அது ஆரம்பிச்சது மெயினாக US தான் ஆரம்பிச்சது. இப்போ ரஷ்யாவுக்குன்னு தனியாக ஒரு இதை கட்டி அனுப்ப போகிறானா, withdrawing from the international space program after the first mission of US companies where Russia lost its monopoly from manned flight to the ISS. So international space station it is in 1998 ஆரம்பிக்கப்பட்டது. ISS வந்து ரஷ்யா, US, கனடா, ஜப்பான், US எல்லாம் சேர்ந்துருக்காங்க அந்த ISSக்கு. ஆனால் இப்போ ரஷ்யா தனியாகவே வைக்க போகிறான். விராஃபின் ட்ரக்ஸ் கண்ட்ரோலர் ப்ராடக்ட் ரெஸ்ட்ரிக்டட் எமர்ஜென்சி யூஸ் அப்ரூவல் டு த யூஸ் ஆஃப் விராஃபின். அந்த விராஃபின் என்னன்னா மருந்து
ஹெப்படைட்டிஸ் பிக்கும் சிக்கு யூஸ் பண்ணுவாங்க. டு ட்ரீட் மாடரேட் கோவிடுக்கு யூஸ் பண்ணுறாங்களாம் விராஃபின். அப்புறம் யூனிகார்ன் பிளாக் ஹோல். என்ன பிளாக் ஹோல்? சயின்டிஸ்ட் ஸ்மால் நோன் பிளாக் ஹோல் கால் மில்கிவே கேலக்சியில் இருக்கான். டு ஆர் சோலார் சிஸ்டம் ரொம்ப க்ளோஸில் இருக்கான் நம்மளுக்கு. அது பேர் யூனிகார்ன் வச்சுருக்காங்க. அப்புறம் மார்க்சின் ஒன்று இருக்குது. மார்க்சின் என்னன்னா ப்ரெசிடென்ஸ் ரோவர் மாஸ் நாசா லான்ச் பண்ணது. கன்வெர்டர் கார்பன் டை ஆக்சைடு இன்டூ ஆக்சிஜன். ஃபர்ஸ்ட் டைம் இஸ் அச்சீவ்டு அனதர் பிளானட் இஸ் அச்சீவ்டு பை மாக்சி, அதாவது மாஸ் ஆக்சிஜன் இன்சிட்டு ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் ரிப்போர்ட் எக்ஸ்பெரிமெண்டர். ஸோ மார்க்சி இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் மெக்கானிக்கல் ட்ரீ. அப்புறம் ஷீல்டு மிஷன். ஷீல்டுன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்துன்னா அந்த கேப்டன் அமெரிக்கா ஷீல்டு அது கிடையாது. நாசா லான்ச் பண்ணுறது ரீசென்ட்லி கால் ஷீல்டு மிஷன் ஃப்ரம் த ஒயிட் சாண்ட்ஸ் மிசைல் ரேஞ்ச் நியூ மெக்சிகோ. The mission is to study the light from interstellar particles in heliosphere. அதாங்க அட்மாஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், ஹீலியோஸ்பியர் அப்படின்னு வரும். அது ஜியாகிரபியில் வர்றது. ஷீல்டு இஸ் அ ஸ்பேஷியல் ஹெட்ரோடைன் இன்ஃபெரோமெட்ரிக் எமிஷன் லைன் டைனமிக் ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படின்றத எக்ஸ்பேண்ட் பண்ணால் ஷீல்டு வந்துடும். இவ்வளோ தான் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்விரான்மெண்ட். அடுத்த வீடியோவில் என்விரான்மெண்ட் பார்க்க போகிறோமா. அப்புறம் வந்து பர்சனாலிட்டி இன் நியூஸ். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது அவார்ட்ஸுக்கு அப்புறம் மிசலேனியஸ், அதாவது மிசலேனியஸில் ஜிகே வந்துடும். ஸோ இதோட நம்ம மொத்தமாக எல்லாத்தையும் முடிச்சிடும். தேங்க்யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். மோர் இம்ப்ரூவ் நாங்கள் பண்ண ட்ரை பண்ணுறோம். நெக்ஸ்ட் டைமில் வந்து ஜனவரி, அதாவது ஜூன் மாதம் சிங்கிள் கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் அ நைஸ் டே. பாய்.